தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 2 வாக்கியம் சொல்கிறது, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்கும் ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இந்த நாளின் செய்தியாக எதை பார்க்கிறீர்கள்? ஏசாயா புஸ்தகத்திலே 53 அதிகாரத்திலே வாசிக்கும் போது ஆண்டவராகிய பாடுமரலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்காக துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு அடிக்கப்பட்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்று உலக மக்கள் நம்மை பார்க்கிறார்கள். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு விதமாக ஒருவர் பார்க்கிறார்கள். ஒருவர் பார்க்கக்கூடிய காரியம் ஒரு விதமாய் பார்க்கிறார், இன்னொருவர் பார்க்கக்கூடிய முறைமை இன்னொருமாக பார்க்கிறார்கள். அப்படின்னால் ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசமான பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வைத்து நாம் எடைப்படக்கூடாது. 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு நடந்த சம்பவம். ஒர்த்தி டெய்லர் என்பவர் அமெரிக்காவில் உள்ள ஒஹையா மாகாணத்தில் ஒரு பெரிய செல்வந்தன் விசுவாசியாக இருந்தார். ஒரு நாள் ஒரு ஏழை வாலிபன் அவனிடம் வந்து, என் பெயர் ஜிம் என்றார் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவனிடம் வேலை கேட்டார். அவரும் தனது தோட்டத்திலே வேலை செய்யும்படி கூறினார். அந்த வாலிபன் மிகவும் கடினமாக வேலை செய்து உழைத்தான். இந்த தோட்டத்திலே விளைபொருட்கள் சேமிக்க வைக்கும் அறைகள் அவன் தங்கி கொண்டான். ஒரு நாள் அவன் வீட்டாரோடு அவன் முனைவறிந்து வாழ்க்கையை நடத்தி வந்தான். அவனுடைய வாழ்க்கையானது எளிமையான வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் கடினமான உழைப்பை மிகவும் கூர்மையாக பல நாட்கள் அவன் செய்து வந்தான். இவையெல்லாம் கவனித்து வந்த அந்த டெய்லரின் மகள் அவள் மீது விருப்பம் கொண்டாள். உடனே அந்த வாலிபனும் அவனை விரும்படிப்படையால் இருவருமாக அந்த டெய்லரிடம் தங்கள் விருப்பத்தை தெரிவித்தார்கள். ஆனால் ஜிம் ஒரு ஏழையாக இருந்தபடியால் தனது மகளை அவனுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி அந்த டெய்லர் கண்டிப்பாக கூறிவிட்டார். ஜிம் மிகவும் வருத்தமடைந்தான், ஏமாற்றம் அடைந்தான். அங்கிருந்து அந்த வீட்டை விட்டு அவன் சென்று விட்டான். அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடாக ஜிம் தங்கியிருந்த அந்த பொருள் வைப்பறையை டெய்லர் உரைக்க நேரிட்டார்கள். அங்கே ஜிம் முழு பெயரும் எழுதி வைக்கப்பட்டிருந்து ஜேம்ஸ் கே கேல்பிச் என்பதுதான் அந்த பெயர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 20வது அதிபர் தான் ஜேம்ஸ் ஏ கேர்ஃபீல்ட். அப்பொழுதுதான் அடைத்திருக்க வேண்டிய மிகப்பெரிய மகிமையை இழந்துவிட்டான். அந்த விவசாயிக்கு தெரியாது, ஜிம் அந்த விவசாயத்திலிருந்து பிரிந்து சென்ற பின்பு மிகவும் கடினமாக உழைத்து தன் வாழ்க்கையில் முன்னேறி அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்ந்திருந்தார். என் மகள் அமெரிக்காவின் முதல் பெண்மணியாக உலாவரும் வாய்ப்பை இழந்தானே என்று டெய்லர் மிகவும் வருந்தினார். ஏன் ஏழை என்பதற்காக யாரையும் அசட்டை செய்யாதீர்கள். பலவீனம் என்று சொல்லி அசட்டை செய்யாதீர்கள். அழகு இல்லாதவன் என்று சொல்லி அசட்டை செய்யாதீர்கள். ஏழை என்று சொல்லி யாரையும் குறைவாக மதிக்காதீர்கள். படிக்காதவன் என்று சொல்லி அநேகரை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆனால் பொதுவாக அப்படித்தான் இந்த உலகம் நம்மளை பார்க்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஞானி சொல்கிறார், ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதில் இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர் அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைத்து கொண்டார். அதற்கு எதிராக பெரிய கொத்தனைகளை கட்டினான். அதில் ஞானம் உள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. பிரசங்களை நான் வாசிக்கிறோம். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் யாரையும் வைத்து தவறாக எடைப்படாதீர்கள். நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த செய்தியின் தலைப்பை கேட்டு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொல்லி எண்ணி பாருங்கள். தேவனுடைய நாமம் மகிழ்படியாக மற்றவரை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம்? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட பார்வையில் இருக்கும்போது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாக வளருவார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.